அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒவ்வொரு முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவ போதும் கேரளாவிலிருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருவார். என்னை விட வயதிலே மூத்தவர், என்னை விட அருமையாக சுடக்கூடியவர். ஏதோ ஒரு அரை மார்க் ஒரு மார்க்கில் நான் கோல்டு வாங்குவேன், அவர் சில்வர் வாங்குவார். அவர் அலட்சியமாக பார்த்துக்கிட்டே போவோம். ஒவ்வொரு முறையும் நம்ம தான் கோல்டு வாங்கிட்டோம்ல, திமிர். அவர் தலையை கிளப்பிட்டு பேசாமல் போயிடுவார். 4வது முறையாக நான் செல்லும் போது நாக் அவுட் சிஸ்டம் எல்லாரும் அவுட் ஆகிட்டான். எங்கே அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி. போட்டிக்கு ஆளே இல்லைன்னு 6 அடி உயரத்தில் இங்கே வந்து ப்ரைஸ் வாங்கின பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு. நான் தாண்டா உன்னோட சுட போகிறேன்னுச்சு. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை ஒரு பெண்ணால் எப்படி ஜெயிக்க முடியும் என்று இருமாந்து இருந்த நேரம். டாஸ் போட்டால் யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ எதிரியினுடைய பலம் என்னன்னு பார்த்துக்கிட்டு நான் 2வது சுடுறேன்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் மாதிரி. அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்காக டாஸ்லாம் வேண்டாம் நான் சுடுறேன்னு அந்த பொண்ணு சுடுங்கன்னுச்சு. நான் சுட்டேன். ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டேன். ரிவால்வர் ஷூட்டிங், 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு என்னை விட குறைவான நேரத்தில் சுட்டது, அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். திரு வால்டர் தேவாரம் அவர்கள் சொன்னார், நீ போய் அந்த டார்கெட்டை பாருனார். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. நான் பயந்துட்டேன். ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு, டாஸ் போட்டுடலாமான்னார். உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு எங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தால் வாடா, திரும்ப சுடலாம். சீட்டு குலுக்கி போட்டலாம் எடுக்க முடியாது, திரும்ப சுடலாம் வா அப்படி ஒத்துக்கொண்டேன். ஜட்ஜு திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டான். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் தானே முன்னாடி சுடணும். சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என் ப்ராக்டிஸில் கூட அப்படி சுட்டதில்லை. தினம் 25 ரவுண்டு சுடுறவன் நான். அந்த பெண் அங்கிருந்து வந்தது நண்பர்களே, மாணவிகளே. ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுடிச்சு 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமேல் தான் கிளைமேக்ஸு. துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன், தொடச்சி கொடுத்துட்டு சல்யூட் அடிச்சிச்சு. நான் பதறி போய் எழுந்திரிச்சு, நாலமாக உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு சொன்னேன். என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுதன் நாயரனுடைய மகள் நான் என்றது. அச்சுதன் நாயர் கடைசியிலேருந்து எந்திரிச்சு தலையை நிமிந்துட்டு வர்றாரு. எனக்கு எப்படி இருக்கும்? தலையை கீழே போட்டு வெளியில் வந்துட்டேன். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும். டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் வெற்றி பெற்றவர்களுக்காகவே இதனை பதிவு செய்தேன். முயற்சி தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்பேன். என்னுடைய முயற்சிகள் என்னை பலமுறை கைவிட்டதுண்டு. நான் என்னுடைய முயற்சியை ஒரு முறை கூட கைவிட்டதில்லை. ஏன் தெரியுமா? முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதே முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், வெளியிலே உலகம் வெளிச்சமாகத்தான் இருக்கிறது. போராட துணிந்த அத்துணை பேருக்கும் வெற்றி கதவுகள் திறந்தே இருக்கின்றன. இங்கு யாரும் கண்ணீர் விட்டு கதற வேண்டிய அவசியம் இல்லை. கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்று அர்த்தமா? நம்முடைய முயற்சியிலே குறைவு என்றுதானே அர்த்தம். சிந்தித்து பாருங்கள். நீ பெரிய முயற்சியிலே ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். அதுதான் உலகம். மற்றவர்கள் உன்னை நம்பாத போது நீ உன்னை நம்ப கற்றுக்கொள். தன்னையே நம்பாதவன் எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்தாலும் அவனுக்கு ஒரு தெய்வத்தாலும் விமோசனம் கிடையாது. உன்னை நம்ப கற்றுக்கொள். ஹார்ட் ஒர்க்கிங் இஸ் நாட் ஏ சாக்ரிஃபைஸ், இட் இஸ் ஏ மஸ்ட் ஃபார் யுவர் சர்வைவல் இன் த வேர்ல்டு. உழைப்பு, கடின உழைப்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. நீங்கள் பாருங்களேன், அலெக்சாண்டர் ஆகட்டும், நெப்போலியன் ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், மகாத்மா காந்தி ஆகட்டும், பில் கேட்ஸ் ஆகட்டும், ஸ்டீவ் ஜாப் ஆகட்டும், ஏன் டெண்டுல்கர் ஆகட்டும், உசைன் போல்ட் ஆகட்டும், யாராவது உழைக்காம வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தால் அர்த்தம் உண்டா சொல்லுங்க? கடின உழைப்புக்கு நிகர் எதுவுமே இல்லை. ஒரு முறை அப்துல் கலாம் அவர்களிடம் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கேட்டோம். சென்ட் ஜோசப் கல்லூரியில் 150வது ஆண்டு விழாவுக்கு வந்தப்ப, எப்படி சார் ராமநாதபுரத்திலிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு உழைப்பு 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 ஒன்றே, வேறு மாயமும் இல்லை மந்திரமும் இல்லை, உழைப்பு ஒன்றை தவிர என்று அவரே சொன்னார்.
நாம் எப்படி உழைக்கின்றோம்? மிக அதிகமாக உழைக்கின்றதாக நினைக்கின்ற நபர்கள் கூட தன்னுடைய சக்தியிலே பாதியை கூட செலவு செய்வதில்லை என்பதுதான் கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வினுடைய உண்மையாக இருக்கிறது. ஆனால் உழைப்பு என்பது மூட்டை தூக்குவதைப் போல உடல் வலிமையை பொறுத்து அமைகின்ற உழைப்பு அல்ல, அறிவை கொண்டு உழைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இந்த வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைய முடியும். எல்லாம் நேரம்னு சொல்றாங்களே, என்ன தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் என்று எல்லோரும் சொல்லுகிறார்களே, என்ன முயற்சி? முயற்சின் எல்லாம் நேரம் நேரம்னு சொல்றாங்களே. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தால் செய்யணும் வள்ளுவன் ஏன் சொல்றான்? அந்த முயற்சியை இந்த நேரத்தோடு செய்யணுங்கிறதுக்காக அதை சொன்னேன். ஏன் நேரம் என்ன? இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அத்துணை பேரும் வாழ்க்கையிலே இன்னும் ஒருபடி முன்னேற வேண்டும் என்றால் பெற்றோர்களே, மாணவர்களே, மாணவிகளே, தயவு செய்து எக்காரணம் கொண்டும் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வாழ்க்கை என்பதே நேரத்தால் ஆனது தான். கடந்து போன காலத்தை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு பணக்காரன் உலகத்திலே பிறக்கவில்லை. 1 கோடி ரூபாயை கொடுத்து 1 மணி நேரத்தை வாங்கி வைத்துக் கொள்ள எவனாலும் முடியாது. தயவு செய்து நேரத்தை வீணடிக்காத உறுதியை பெறுங்கள். காலையில் எழுந்திருக்கும் போது 24 மணி நேரம் உங்களுடைய பையிலே இருக்கின்றது. கடவுள் கொடுத்த பொக்கிஷம், அது அற்புதமான பொக்கிஷம். அதை வீணடித்து விடாதீர்கள். பொழுது போக்குவதற்காக அல்ல, மாணவர்களுக்கும் சொல்லுகின்றேன், மாணவிகளுக்கும் சொல்லுகின்றேன், பொழுது ஆக்குவதற்காக. ரெக்ரியேஷன் என்பது கூட ரீக்ரியேஷன் என்று தான் இருக்க வேண்டும். நடந்து கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான். உறங்கிக் கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறது. இது போன்ற கூட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வேறு இடங்களாக இருக்கட்டும், நாம் காலம் தாழ்த்தி செல்வது நேரம் தவறுதல் கூட ஒரு வகையில் நேர்மை தவறுதல் தான் என்று நான் நினைப்பதுண்டு. 1000 பேரினுடைய அரை மணி நேரத்தை எடுத்துக்கொள்வதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? தயவு செய்து நேரத்தை வீணடிக்காதீர்கள். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம். அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். அதற்கு ஏற்றாற்போல் அவர்களுடைய முன்னேற்றம் இருக்கிறது. 6 மாதத்துக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டில் உரையாற்றுவதற்காக சென்றிருந்தேன். நானும் என்னுடைய மனைவியும். நடந்த சம்பவத்தை குறிக்கின்றேன். ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எல்லாரும் போயிருப்பீங்க. ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷனில் ஜெர்மனிக்கு போகிறதுக்கு ட்ரெயினை பிடிக்கணும். 8:03 ட்ரெயின் அப்படின்னு போட்டிருந்தான். நான் காவல்துறை அதிகாரி புறப்பட்டேன். மனைவியை அழைச்சிட்டு போகிறோம் இல்லையா, எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா ஒரு 5 நிமிஷம் லேட்டு. உள்ளே நுழையும் போது ஜங்ஷனில் 3 நிமிஷம் லேட்டு. ட்ரெயின் இல்லை, உட்காந்துட்டேன். ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு 6 அடியில் ஒரு போலீஸ்கார் வந்தார். ஆர் யூ அன் ஏஷியன் அப்படின்னு கேட்டான். எஸ், ஐ எம் அன் இண்டியன். ஒய் யூ ஆர் அன்னெசரிலி வேஸ்டிங் த டைம்னா. டிக்கெட் வாங்கியிருக்கேன் 47,000 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. ட்ரெயின் இன்னும் ட்ரெயின் வரலையான்னு அவன் சொன்னான். டிக்கெட்டை வாங்கி பார்த்துட்டு 1 மணி நேரத்துக்கு 730 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ட்ரெயினியா, அது பாதி நேரம் போய் பாதி தூரம் போயிருக்கோம். நீ இப்போ பக்கத்தில் ஃப்ளைட் இருக்குது, நேரத்தை வீணாக்காதன்ட்டு போயிட்டான். பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு திரும்பினேன். ஏர்போர்ட் பக்கத்தில் ஏர்போர்ட்லேருந்து வேகமாக ஒருத்தர் வந்தார். பார்த்தா இந்தியக்கார மாதிரி இருக்கேன்னு 1 நிமிஷம் பார்த்தேன். என்ன கமிஷனர் சார்? என்ன தெரியல, நான் தான் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஸ்ரீதர்னார். என்ன சார்ண்ணா? நீங்கள் என்னார்? ட்ரெயினை விட்டேன்னா. நான் ஃப்ளைட்டே விட்டேன்னார். நம்முடைய நேர மேலாண்மை எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு மாதத்தினுடைய அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற பெண்ணுக்குத்தான் தெரியும். ஒரு நாளினுடைய அருமை ஒரு நாள் அரசு பதவியில் லேட்டாக சேர்ந்த அரசு ஊழியனுக்குத்தான் தெரியும், பதவியை பறிகொடுத்த போது. ஒரு மணியினுடைய அருமை +2 10th எழுதுகிற மாணவ மாணவிகளுக்குத்தான் தெரியும். ஒரு நிமிடத்தினுடைய அருமை என்னை போல ட்ரெயினை விமானத்தை கோட்டை விட்டவனுக்கு தான் தெரியும். ஒரு நொடியினுடைய அருமை, ஒரு வினாடியினுடைய அருமை, ஒரு வினாடி கண்ணை இருந்ததுனால் விபத்திலே கையையோ காலையோ இழந்தவனுக்குத்தான் தெரியும். ஒரு மைக்ரோ செகண்டோட அருமை ஒலிம்பிக்கில் ஓடுற உசைன் போல்ட்டுக்கு தான் தெரியும், அது எத்தனை கோடி என்று. உசைன் போல்ட் ஓடின தூரம், ஓடின நேரம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. 150 வினாடிகள் மட்டுமே. அவன் ஒலிம்பிக் மைதானத்திலே இறுதி போட்டியிலே ஓடிய நேரம் 155 வினாடிகள் மட்டுமே. அவன் சம்பாதித்த பணம் $199 மில்லியன். நினைத்து பாருங்கள் நேரத்தினுடைய அருமையை. ஜவஹர்லால் நேருவுக்கு 4 மணி நேர உறக்கமே போதுமாம். இந்திரா காந்திக்கு 3 மணி நேர உறக்கமே போதுமாம். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு ஆய்வுக்கும் இன்னொரு ஆய்வுக்கும் இடையிலே தான் தூங்குவாராம். நெப்போலியனுக்கு குதிரை சவாரி மீது தூங்குவதே போதுமானதாக இருந்ததாம். நமக்கு சிந்தியுங்கள். ஒரு சராசரி இந்தியனுடைய வயது 70 நண்பர்களே.
மொதல் 30 வருஷம் படிக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, குழந்தை பெற்றுக்கிறது, மீதி 40 வருஷம். கடைசி 10 வருஷம் நோய் நொடி, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட். நடுப்புற 30 வருஷம். ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 30 வருஷத்துக்கு 10,950 நாள். 950 நாள் ட்ராவலில் போயிடும். மீதி 10,000 நாள், 5,000 நாள் தூங்குறதுல போயிடும். மீதமுள்ள 5,000 நாட்களை இங்கு அமர்ந்திருப்பவர்கள் எப்படி உபயோகிக்கிறீர்களோ, மாணவனாக இருக்கட்டும், மாணவியாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அதை வைத்துத்தான் இந்த உலகம் நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்தவர்களா தோல்வி அடைந்தவர்களா என்பதை தீர்மானிக்கிறது. காலையிலே படுக்கையை விட்டு சீக்கிரமாக எழுந்தவர்கள் யாரும் தோற்றதாக சரித்திரம் இல்லை. 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அலாரத்தை ஓங்கி அடிச்சுட்டு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குதுன்னு படுத்திருந்தா பக்கத்தில் இருக்க பிள்ளை இன்னும் 2 பாடத்தை படித்து முதல் மார்க் வாங்கிட்டு போயிடும். நான் எல்லா பள்ளிகளிலும் சொல்லுகின்றேன், 3 மணிக்கு எழுபவன் முனிவன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி, 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. மாணவ மாணவிகளே, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் காலையிலே சீக்கிரமாக எழக் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே வெற்றியை பற்றி சொன்னாங்க. வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறவனுக்கு வெற்றி வந்தே தீரும். ஓடுகின்ற குதிரையிலே ஜெயிக்கின்ற குதிரையை பற்றி மட்டுமே பேசுகின்ற உலகம் இது. நீ நிரூபித்தால் அங்கீகரிக்கப்படுவாய், நிரூபிக்காவிட்டால் நிராகரிக்கப்படுவாய். வெற்றி பெற்றவனை கொண்டாடுவதும் தோல்வி அடைந்தவனை கொண்டு போவதும் உலக வரலாறு. ஜெயிக்கும் வரை குதிரை வேகத்தில் ஓடு, ஜெயித்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. அப்பொழுதுதான் உன்னுடைய இடத்தை நீ தக்க வைத்துக் கொள்ள முடியும். To reach a particular place is difficult, to maintain the same is very very difficult. ஆயிஷான்னு ஒரு பொண்ணுங்க 10th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருந்துச்சு. நான் ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு கலெக்டர் நானும் போயிருந்தோம். மேடைக்கு வரும்போது அழுதுட்டு வந்துச்சு. ஏமா அழுகுறேன்னு கேட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை கிண்டல் பண்ணுறாங்க, நீ +2லையும் ஃபஸ்ட்டு வந்தால் தான் நீ புத்திசாலின்னு நம்புவோன்னு சொல்கிறாங்க. நான் விளையாட்டு போல் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒன்று, நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சின்னு சொல்லுமா, நீ வெற்றி பெறுற பிறகு அது விடாமுயற்சின்னு பாராட்டும். ஓட்டப்பந்தய மைதானத்தில் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்தில் ஒருவன் கிடைக்கிறான் என்றால் பயிற்சி மைதானத்திலே அதிக வியர்வை சிந்தியவனாகத்தான் இருக்க முடியும். அதிகமாக படிக்கிறவன் தான் நல்லா பண்ண முடியும். உன்னால் முடியும், நம்ப போய் செய்யுன்னு சொல்லிட்டு மறந்துட்டேன். 2 வருஷம் கழித்து திருச்சி எஸ்பியாக வந்துட்டேன். நான் சொல்கிறது 12 ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலியை சேர்ந்த ஆயிஷா என்ற பெண். அந்த ஒரே பெண் தான் இப்போ நான் சொல்கிறத நடத்தி காட்டியது. ஒரு பொண்ணு எஸ்பியாக திருச்சியில் உட்காந்துருக்கேன், என்னை பார்க்க அம்மா அப்பாவோட வருது. இங்கே வந்த மாதிரி, யார்மா நின்னு கேட்டேன். ஒரு அட்டையில் எழுதி வச்சுருந்துச்சு, நீ பெரிய முயற்சியில் ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும், நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சின்னு பாராட்டுன்னு சொன்னீங்கல்ல. என்ன விடாமுயற்சின்னு எல்லா உலகமும் பாராட்டுது. +2ல் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்திருக்கேன் சார். 10th +2லையும் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்தால் இது வரைக்கும் நான் ஒருத்தி தான். முடிகிறதா இல்லையா? உங்களுடைய முடிவுக்கே விட்டுக்கிடு. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுங்க, முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும் ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை கெடுத்துவிடும். நண்பர் நித்யானந்தம் அவர்கள் சொன்னதனால் இந்த உதாரணத்தை நான் சொல்லுகின்றேன். வெற்றிக்கு முன்னால் மயக்கம் வரக்கூடாதுன்னு. இதை நான் துபாயிலேருந்து வந்து இறங்கணுன்னு தோல்விக்கும் வெற்றிக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டான். ஒரு 5 நிமிஷம் சொன்னேன். பிகைண்ட் வுட்ஸ்னு ஒரு டிவியில் ஒரே நாளில் 1 மில்லியன் பார்த்துட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் அவர் சொன்னதுனால சொல்கிறேன். 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்றவன் நான் என்ற காரணத்தினால் 4வது முறையாக நான் தங்கப்பதக்கம் பெறுவேன் என்று இந்த தமிழக காவல்துறை நம்பி என்னை தேர்வு செய்து அனுப்பியது. ஆனால் எனக்கு அப்போல்லாம் இதெல்லாம் சொல்கிறது குதிரை வேகத்தில் ஓடணும், குதிரையை விட வேகமாக ஓடணும்லாம் தெரியாது. வெற்றிக்கு பின்னால் உள்ள மயக்கத்திலே போகிறேன். 3 தடவை கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம், நம்மளை எவன்டா ஜெயிக்க முடியும்னு. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 100 கஜ தூரத்தில் டார்கெட் இருக்கும். புல்லில் அடித்தா 5 மார்க், இன்னரில் அடித்தா 3 மார்க், அவுட்டரில் அடித்தா 1 மார்க். மாணவர்கள் நிறைய மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்று இங்கு வந்து பரிசு வாங்கிய மாணவர்கள், விளையாட்டிலே பரிசு வாங்கிய மாணவர்களுக்காகவே இதனை பதிவு செய்கின்றேன், குறிப்பாக பெண்களுக்காக. அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒவ்வொரு முறை நான் தங்கப்பதக்கம் பெறுவ போதும் கேரளாவிலிருந்து அச்சுதன் நாயர்னு ஒரு IPS ஆஃபீஸர் வருவார். என்னை விட வயதில் மூத்தவர், என்னை விட அருமையாக சுடக்கூடியவர். ஏதோ ஒரு 1/2 மார்க் 1 மார்க்கில் நான் கோல்டு வாங்குவேன், அவர் சில்வர் வாங்குவார். அவர் அலட்சியமாக பார்த்துக்கிட்டே போவோம். ஒவ்வொரு முறையும் நம்ம தான் கோல்டு வாங்கிட்டோம்ல, திமிர். அவர் தலையை கிளப்பிட்டு பேசாமல் போயிடுவார். 4வது முறையாக நான் செல்லும் போது நாக் அவுட் சிஸ்டம் எல்லாரும் அவுட் ஆகிட்டான். எங்கே அச்சுதன் நாயர்னு கேட்டேன். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டார். எனக்கு மகா மகிழ்ச்சி. போட்டிக்கு ஆளே இல்லைன்னு 6 அடி உயரத்தில் இங்கே வந்து ப்ரைஸ் வாங்கின பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துச்சு. நான் தாண்டா உன்னோட சுட போகிறேன்னுச்சு. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் துப்பாக்கி சுடும் போட்டியிலே 3 முறை அகில இந்திய போட்டியிலே தங்கப்பதக்கம் பெற்ற என்னை ஒரு பெண்ணால் எப்படி ஜெயிக்க முடியும் என்று இருமாந்து இருந்த நேரம். டாஸ் போட்டால் யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ எதிரியினுடைய பலம் என்னன்னு பார்த்துக்கிட்டு நான் 2வது சுடுறேன்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் மாதிரி. அந்த பெண்ணை பயமுறுத்துறதுக்காக டாஸ்லாம் வேண்டாம் நான் சுடுறேன்னு
அந்த பொண்ணு சுடுங்கன்னுச்சு. நான் சுட்டேன். ஒரே மூச்சில் 6 ரவுண்டு சுட்டேன். ரிவால்வர் ஷூட்டிங், 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். அந்த பொண்ணு என்னை விட குறைவான நேரத்தில் சுட்டது, அதுவும் 5 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். திரு வால்டர் தேவாரம் அவர்கள் சொன்னார், நீ போய் அந்த டார்கெட்டை பாருனார். என்னுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்ததை விட அந்த பெண்ணினுடைய துப்பாக்கி குண்டுகள் துளைத்தது மிகவும் நெருக்கமாக இருந்தது. நான் பயந்துட்டேன். ஜட்ஜு கேட்டார், 2 பேரும் ஈக்குவல் மார்க்கு, டாஸ் போட்டுடலாமான்னாரு. உடனே எஸ்ன்னு. ஏன் தோத்தா டாஸில் தோத்தோன்னு சொல்லிக்கலாம். அந்த பொண்ணு எங்கேருந்து வச்சு, மிஸ்டர் கலியமூர்த்தி, திஸ் இஸ் நாட் ஏ கேம் ஆஃப் சான்ஸ், திஸ் இஸ் ஏ கேம் ஆஃப் ஸ்கில். உனக்கு தைரியம் இருந்தால் வாடா, திரும்ப சுடலாம். சீட்டு குலுக்கி போட்டுலாம் எடுக்க முடியாது, திரும்ப சுடலாம் வா அப்படி ஒத்துக்கொண்டேன். ஜட்ஜு திரும்ப டை ஆகிடக்கூடாதுன்னு 10 ரவுண்டு கொடுத்துட்டான். உலகத்தில் உள்ள தெய்வங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் தானே முன்னாடி சுடணும், சுட்டேன். 9 ரவுண்டு புல்லு, 1 ரவுண்டு இன்னர். என் ப்ராக்டிஸில் கூட அப்படி சுட்டதில்லை. தினம் 25 ரவுண்டு சுடுறவன் நான். அந்த பெண் அங்கிருந்து வந்தது நண்பர்களே, மாணவிகளே, ஒரே மூச்சில் 10 ரவுண்டை சுடிச்சு 10க்கு 10 புல். நான் தோற்று போய்விட்டேன். இனிமே தான் கிளைமேக்ஸு. துப்பாக்கி தூக்கி கீழே போட்டேன், தொடச்சி கொடுத்துட்டு சல்யூட் அடிச்சிச்சு. நான் பதறி போய் எழுந்திரிச்சு, நாலமாக உனக்கு சல்யூட் அடிக்கணும்னு சொன்னேன். என்ன சொன்னிச்சு தெரியுமா? கலியமூர்த்தி அவர்களே, என்னிடம் தோற்றதற்காக நீங்கள் துளி கூட வருத்தப்படக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்களிடம் 3 முறை தங்கப்பதக்கத்தை பறிகொடுத்த அச்சுத நாயரனுடைய மகள் நான் என்றது. அச்சுத நாயர் கடைசியிலேருந்து எந்திரிச்சு தலையை நிமிந்துட்டு வர்றாரு. எனக்கு எப்படி இருக்கும்? தலையை கீழே போட்டு வெளியில் வந்துட்டேன். முயற்சிக்கு முன்னால் வருகின்ற தயக்கமும் வெற்றிக்கு பின்னால் வருகின்ற மயக்கமும். டு ரீச் எ பர்டிகுலர் பிளேஸ் இஸ் டிஃபிகல்ட், டு மெயின்டைன் த சேம் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் வெற்றி பெற்றவர்களுக்காகவே இதனை பதிவு செய்தேன். பெற்றோர்கள் நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. என்னிடம் கருத்துக்கு இல்லை பஞ்சம், எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ கொஞ்சம். அதனால் உங்கள்கிட்ட பெற்றோர்களுக்காக சொல்லி முடிச்சிட்றேன். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. பெற்றுக் கொடுப்பது தாயோட வேலையாம், அவனை பெரியவனாக்குவது தந்தையோட வேலையாம். இதை சொல்லது புறநானூறு 1000 வருஷத்துக்கு முன்னால். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல்ங்கிறான் வள்ளுவன். பிள்ளைய கற்றோர்கள் நிறைந்த அவையிலே தலைவனாக பெரியவனாக ஆக்குவது தந்தையோட வேலைன்னா. ஏன் சொல்கிறேன் தெரியுமா? நீச்சல் போட்டியில் இருக்கட்டும், ஓட்ட போட்டியில் இருக்கட்டும், பரீட்சையில் இருக்கட்டும், பிள்ளைங்க பெருசாக வருவாங்க. நிறைய அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து உதவி பண்ணுவீங்க, அது வேற. ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அம்மா தான் அந்த பொறுப்பை எடுத்திருப்பாங்க. ஆனால் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கும்போது அப்பா முதல்ல வந்து நிற்பார். எல்லா இடத்துலையும் தகுதி உண்டு. ஆனால் அந்த புள்ள உருப்படாமல் போயிட்டா, என்னடி பிள்ளையா பெற்றிருக்க அப்படிம்பார். அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு தான் இதை அப்பயே சொல்லிட்டான். இதை ஏன் இந்த இடத்துல பதிவு சொல்கிறேன்னா, புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்ததே. குறிப்பாக தாயை விட்டு வைக்கவில்லை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. ஒரு நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது என்னுடைய தாய் என்று கூறுகின்றார். ஒரு மோகன்தாஸை மகாத்மாக மாற்றியது என்னுடைய தாய் என்று கூறுகிறார் சத்திய சோதனை புத்தகத்திலே. ஒரு வீர சிவாஜியை சத்ரபதி சிவாஜியாக மாற்றியது என்னுடைய தாய் என்று எழுதுகின்றான். தாயினுடைய வலிமை அவ்வளவு மகத்தானது. உங்களுக்கு தெரியுமா? 12 வயது நிரம்பிய ஒரு குழந்தையை அழைத்து கொண்டு 6ஆம் வகுப்பு படிக்கின்ற குழந்தையை இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய மருத்துவமனையிலே காண்பிப்பதற்காக சென்றார்கள். தாயும் தந்தையும். நடந்த சம்பவம். என்னுடைய வீட்டிலே 4 மருத்துவர்கள் என்ற காரணத்தினால் எனக்கு இது தெரியும். தாயினுடைய மகத்துவத்தை இங்கு பெற்றோர்கள் தாய்மார்கள் தான் நிறைய அமர்ந்திருக்கின்றீர்கள். அதற்காகவே இதனை பதிவு செய்கின்றேன். இதயத்தில் கோளாறு. அந்த டாக்டர் வந்து இந்தியாவில் பெரிய மருத்துவமனையில் சீஃப் டாக்டர். ஒரு நாளைக்கு 10 இதயத்தை அறுப்பவர். 6 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்பாயின்மெண்ட் வாங்கணும். ஆனால் குழந்தை, அவர் கீழே 100 டாக்டர் வேலை பார்க்குறாங்க. சின்ன டாக்டர்லாம் பார்த்து பெரிய டாக்டர்கிட்ட குழந்தை ரொம்ப மோசமாக இருக்குன்னு கொண்டு போய் காமிக்கிறாங்க. பார்க்குறாரு, இதயத்தை பார்க்குறாரு. வேண்டாம்மா, ஆப்ரேஷன் அழைச்சிட்டு போயிடுங்க, நான் 3 மாதம் தான் அந்த குழந்தை உயிரோடு இருக்குங்கிறாங்க. அந்த தாய் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுங்க. 70% குழந்தை ஆப்ரேஷன் பண்ணால் இறந்துருமா, 30% தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு வேண்டாங்கிறார். 10% இருந்தால் கூட என் குழந்தை பிழைக்கும், நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க. அட்மிஷன் போட்டுறாரு அம்மாவோட கட்டாயத்துக்காக. 7 நாட்களும் அந்த மருத்துவர் மற்ற மருத்துவர்களுடன் ஈவினிங் ரவுண்ட்ஸ் போகும்போது அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய மனதிலே நம்பிக்கை விதைகளை விதைப்பதை பார்த்து டாக்டர் வியந்து போகின்றார். நம்ம வந்து வணங்குற தெய்வம் இதயத்தில் இருக்கு. ஆப்ரேஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போவோம். 10% இருந்தால் கூட நீ பொழைச்சிக்குவ, 30% இருக்கு உனக்கு. 7வது நாள் ஆப்ரேஷன் டேபிளுக்கு வந்துருச்சு. அந்த குழந்தைய ஒரு தட்டு தட்டி கொடுத்துட்டு 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன், அதுக்கப்புறம் உயிரோடு இருக்குமான்னு டாக்டருக்கே சந்தேகம். அந்த பிள்ளைகிட்ட கேட்குறாரு, பயப்படாதம்மா, என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், செய்கிறேன்.
எல்லா டாக்டரும் முகத்தில் கட்டிக்கிட்டு க்ரீன் கோட் போட்டுட்டு 10 டாக்டர் படை சொல்ல எல்லாரும் சர்ஜன் வந்துட்டாங்க. குழந்தை அது சொல்லுது, டாக்டர் ஐ டோன்ட் ஹேவ் எனி ஃபியர் பட் ஐ எம் ஹேவிங் எ கொஸ்டின் டு யூ. ஒரே ஒரு கேள்வி என்னன்னு கேட்குது. டாக்டர் என்னம்மா கேள்விங்கிறாரு. ஆப்ரேஷன் இதய ஆப்ரேஷன் ஓப்பன் பண்ணுவீங்களா, இதயத்தை ஓப்பன் பண்ணுவீங்களா? ஏம்மா வலிக்காது, நான் அனஸ்தீசியா கொடுத்தான் பண்ணுவேன். அது சொல்லுது, எங்கள் அம்மா என் இதயத்தில் கடவுள் இருக்கிறதா சொன்னாங்க, நான் கடவுளை பார்த்ததில்லை, நான் கண்டிப்பாக பொழைச்சிக்குவேன். எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க, நான் பிழைத்த பிறகு கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்பேன். நீங்கள் தான் இதயத்தை அறுக்க போகிறீங்களா, கடவுளுக்கு காயம் பற்றாமல் ஜாக்கிரதையாக இருக்குங்க. வியந்து போன டாக்டர் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 50வது நிமிடத்திலே இதயத்திற்கு வருகின்ற இரத்த குழாய்கள் அத்துணையும் அடைபட்டு போய் இதய துடிப்பு முற்றிலுமாக நின்று விடுகிறது. குழந்தை இறந்துருச்சுன்னு முடிவு பண்ணுறாரு டாக்டர். என்னடா இவ்வளவு அனுபவம், இவ்வளோ படிப்பு, இந்த குழந்தையை காப்பாற்ற முடியல, எத்தனை பேரை காப்பாற்றி என்ன பிரயோஜனம்னு சொல்லிட்டு, அவரும் மனிதர் தானே. அப்போ நினைக்கிறாரு, இந்த குழந்தை இவ்வளவு நம்புனுச்சே, இந்த அம்மா இப்படி நம்பிக்கை விதைகளை விதைத்தாரே, குழந்தை இறந்துருச்சே அப்படின்னு நினச்சிட்டு கண்ணிலே வடிகின்ற கண்ணீரை துடைத்து கண்ணாடியை கலட்டி கொண்டு ஒரு அடி எடுத்து வைக்கிறார். பக்கத்தில் இருக்கிற லேடி டாக்டர் ஒரு தட்டு தட்டி, டாக்டர் பிளட் இஸ் கம்மிங் டு த ஹார்ட் இஸ் ஃபங்க்ஷனிங். அவசரமாக எல்லா மிஷினையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5.5 மணி நேரம் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் சக்ஸஸ், குழந்தை பிழைச்சிக்குது. எல்லா டாக்டர்கிட்டையும் கேட்குறாரு, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டாலும் இதற்கு வாய்ப்பே இல்லை என்று அத்துணை டாக்டர்களும் சொல்கிறாங்க. 7வது நாள் போகணும். எல்லா டாக்டரையும் கூப்பிட்றாரு. குழந்தை கடவுள் எப்படி இருக்காருன்னு கேட்டால் என்னையா சொல்கிறது. ஆளுக்கு ஒன்று சொல்கிறான், ஒரு முடிவோடு போகிறார். போனோன்னு குழந்தை சுவிச்சஸ் எல்லாம் பிரித்து படுத்துனது ஓடியாந்து டாக்டர் காலை கட்டிக்கிட்டு, நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா பொழைச்சிக்குவேன்னு, அதுக்கு உள்ளே நடந்தது தெரியாது. கடவுளை பார்த்தீங்களான்னு கேட்குது. கடவுளை பார்த்தேன் என்றார். கடவுள் எப்படி இருந்தார்னு கேட்குது. கடவுள் இப்படித்தான் இருந்தார் என்று கையை பின்னால் காண்பித்து கொண்டு நகர்ந்து கொண்டார் பெற்றோர்களே மருத்துவர். அவர் கை காண்பித்த இடத்திலே அந்த ஏழை தாய் நின்று கொண்டிருந்தாள். தாயை போய் காலை கட்டிட்டு, நீ தான் கடவுளாம்மா, இவ்வளோ நாள் எனக்கு தெரியலையே. ஒற்றோர் ருணராமை யாழ்க்கு உடன்மூவர் சொற்றுக்கு தேரப்படும் முயுவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி 3 ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றுக்கு தேரப்படும் முயுவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி 3 ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றுக்கு தேரப்படும் முயுவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி 3 ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றுக்கு தேரப்படும் முயுவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி 3 ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றுக்கு தேரப்படும் முயுவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக.
ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி மூன்று ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சோ. ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றொக்க தேரப்படும் முயூவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி மூன்று ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சோ. ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றொக்க தேரப்படும் முயூவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி மூன்று ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சோ. ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றொக்க தேரப்படும் முயூவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி மூன்று ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சோ. ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றொக்க தேரப்படும் முயூவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி மூன்று ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சோ. ஒற்றோர் ருணராமை யாழ்க உடன்மூவர் சொற்றொக்க தேரப்படும் முயூவ விளக்க உரை. ஓர் ஒற்றனை மற்றோர் ஒற்றன் அறியாதபடி ஆள வேண்டும். அவ்வாறு ஆளப்பட்ட ஒற்றர் மூவரின் சொல் ஒத்திருந்தால் அவை உண்மை எனத் தெளியப்படும். சாலமன் பாப்பையா விளக்க உரை. ஒற்றரை இயக்கும்போது ஓர் ஒற்றரை இன்னுமோர் ஒற்றர் அறிந்து கொள்ளாதபடி இயக்குக. ஒரு காரியத்திற்கு மூவர் சொல்லும் ஒன்று போலவே இருந்தாலும் அதையும் ஆய்ந்து பிறகு ஏற்றுக்கொள்க. கலைஞர் விளக்க உரை. ஓர் ஒற்றரை மற்றோர் ஒற்றர் அறிய முடியாதபடி மூன்று ஒற்றர்களை இயங்க வைத்து அம்மூவரும் சோ.